ஓம் சக்தி. அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி விழா அனுஷ்டிக்கப்படுகின்றது. முதல் 3 நாட்களும் துர்க்கைக்காகவும், மறு 3 நாட்களும் லட்சுமி தேவிக்காகவும், இறுதி 3 நாட்களும் சரஸ்வதி தேவிக்காகவும் இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வானது பெண்களின் அவர்களுடைய சிறப்பம்சத்தை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டோமானால் ஒவ்வொரு நிகழ்விற்கும் புராதன அம்ச கதைகள் இருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு மன்னன், சூரத் என்கின்ற மன்னன் ஒரு நாட்டை நல்லாட்சி புரிந்து வந்தான். அவ்வாறாக நீண்ட காலங்கள் அந்த ஆட்சியை புரிந்து வந்த காலகட்டங்களிலே அந்த அரண்மனையில் இருந்த மந்திரியும் அவனுடைய சேனைகளும் இந்த மன்னனை எப்படியாவது பழி தீர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இதனை அறிந்த அந்த மன்னன் அந்த அரசாட்சியை விட்டுவிட்டு வனவாசம் மேற்கொள்கின்றான். இவ்வாறாக பல காலங்கள் உணவின்றி பசியுடன் அந்த காட்டில் அவன் அப்படியே போய்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஒரு மரத்தடியில் ஒருவன் ரொம்ப சோகமான நிலைமையில் ரொம்ப கவலையினூடாக அப்படியே இந்த மரத்துக்கு கீழே அப்படியே அமர்ந்து இருக்கிறான். அவன் அருகில் இந்த மன்னர் போய், நான் இந்த நாட்டின் மன்னன், ஏன் இந்த இடத்துல நீ சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனிடம் கேட்கின்றான். உடனே அதற்கு அவன் கூறுகின்றான், நான் என் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களையும் பெற்று எனது குடும்பத்திற்காக நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் எனது குடும்பமும் அனைத்து சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு என்னை துரத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ரொம்ப கவலையோடு சொல்கிற நேரத்தில், சரி இந்த இடத்துல ஏன் இருக்கிற அப்படின்ன உடனே அவன் சொல்கிறான், எனக்கு அருகாமையில் ஒரு முனிவருடைய குடிசை இருக்குது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அந்த சமாதி என்கிறவனை அழைத்து கொண்டு இந்த மன்னன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் அந்த குடிசைக்குள்ளால் போகிறான். குடிசைக்குள்ளே போன உடனே அந்த இடத்துல முனிவர் இருக்கிறாரு. உடனே சொல்கிறேன், நான் இந்த நாட்டின் மன்னன், எனது பேர் சூரத், இவனுடைய பேர் சமாதி, எங்கள் இருவருக்கும் ஒரே நிலை தான், எங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பறிபெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் உடனே இதிலிருந்து விடுதலை பெறுறதுக்காக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு இந்த மன்னன் சொல்கிறான். உடனே அந்த முனிவர் சொல்கிறாரு, எதையுமே நாங்கள் எடுத்து வரவில்லை, எதுவுமே எங்களுடைய நிலை இல்லாதது, முற்றும் திறக்க வேண்டும், அப்படி திறந்தால்தான் உங்களுடைய மன அமைதி பெறும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு. இதற்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த மன்னர். உடனே இந்த முனிவர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரே ஒரு வழி, துர்க்கையால் தான் முடியும், துர்க்கை வழிபாடு செய்தால் எங்களுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாரு. சொல்லி அதனுடைய சேர்த்தே ஒரு கதையும் சொல்கிறாரு. முன்னொரு காலத்திலே விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அந்த யோக நித்திரையில் இருக்கிறாரு. அப்படி அந்த யோக நித்திரையில் இருக்கிற நேரங்களில் அவருடைய அந்த காதிலிருந்து வெளிவந்த மெழுகினால் 2 அசுர சக்திகள் வெளிப்படுது. உடனே இந்த அசுர சக்திகள் 2மே பேசிக்கொள்ளுது. என்னன்னு கேட்டால், இனி நாங்கள் தான் இந்த உலகத்தின் கடவுள்கள், எங்களைத்தான் அனைவரும் வழிபட வேண்டும், நாங்கள் இந்த யோக நித்திரையில் விஷ்ணு இருக்கிற நேரம் வரை நாங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 சக்திகளும் சொல்லுது. உடனே இதை கேட்குறாரு பிரம்மன். உடனே பிரம்மனுக்கு உடனே அச்சமாகுது. இதற்கு ஒரே ஒரு வழி, துர்க்கை தான், துர்க்கையை அணுகினால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லி துர்க்கை கிட்ட போயிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி 2 சக்திகள் வெளிப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்னு. உடனே துர்க்கை சொல்லுது, இவர்கள் இருவருக்குமே நீராலையும் நிலத்தாலையும் மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு இவர்களை அழிக்க வேண்டுமானால் சிவனால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மன் சொல்கிறார், அதுக்கு நேரம் இல்லை, உடனே இந்த யோக நித்திரையில் இருக்கும் விஷ்ணுவை எப்படியாவது எழுப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மன் சொல்கிறாரு. உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, துர்க்கை அந்த யோக நித்திரையில் இருக்கிற விஷ்ணு எழுப்பி நடந்த விடயங்கள் எல்லாத்தையுமே அந்த விஷ்ணுவாக அந்த துர்க்கை சொல்லுது. உடனே விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், தனது சுதர்சன சக்கரத்தால் அந்த 2 அசுர சக்திகளையும் தலையை அப்படியே வெட்டி எறிகிறாரு. எறிஞ்ச உடனே ஒரு வினாடிகள் கூட இல்லை, மீண்டும் அந்த தலைகள் 2மே தனது உடல்களோடு அப்படியே சேர்ந்துருது. அப்போ தான் மீண்டும் அந்த துர்க்கை சக்தி சொல்லுது,
இவர்களை வந்து நீராலேயோ நிலத்தாலேயோ கொல்ல முடியாது அப்படின்ன உடனே விஷ்ணு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் விஸ்வரூபம் எடுக்கிறார். விஸ்வரூபம் எடுத்து அந்த 2 சக்திகளையும் தனது கால் தொடையிலே படுக்க வைத்து தனது 2 கைகளின் நகங்களாலேயும் அவர்களுடைய மார்பை கிழித்தெறிந்து அவர்களை மரணம் அடையும்படி செய்கிறார். அவ்வாறாக செய்தவுடன் அவர்கள் மரணம் ஆகின்றார்கள். இதிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், இப்பேற்பட்ட ஆண்களாக இருந்தாலும் கூட ஒரு பெண்ணின், அதாவது பெண்களின் ஒரு முடிவால் பல நன்மைகள் நடக்கும் என்பதை இந்த கதையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படிங்கிறது வந்து அந்த முனிவர் வந்து இந்த அரசர்களுக்கு விளக்கி அவர்கள் அமைதி பெற நல்ல வழிகளையும் வந்து சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு கதையும் இந்த நவராத்திரிக்கு இருக்குது. மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் பிரம்மனை நோக்கி கடுத்தவம் செய்கிறான். உடனே இந்த அவனுடைய தவத்தை பார்த்து பிரம்மன் வந்து அவனுக்கு முன்னுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், என்ன வரம் வேணும் அப்படின்னு. உடனே சொல்கிறான், எனக்கு வந்து சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த பிரம்மன் சொல்கிறாரு என்னன்னு கேட்டால், மனிதனாக பிறந்தால் இறப்பு என்பது இருக்குது, அதனால் உனக்கு சாகா வரம் வந்து அழிக்க முடியாது, வேறு ஏதாவது வரம் கேளு அப்படின்ன உடனே இவன் யோசித்து விட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், எனது மரணம் வந்து ஒன்று ஏற்பட்டால் ஒரு பெண்ணால் தான் அந்த மரணம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன்னா பெண்கள் வந்து பலகீனமானவர்கள், அவர்களால் தனக்கு எப்படி இறப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை வந்து அவன் சாமர்த்தியமாக பெற்றதை அவன் நினச்சி அந்த வரத்தை கேட்ட உடனே பிரம்மன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த வரத்தை கொடுத்த உடனே அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறான், தனது சேனைகளுடன் சொர்க்கத்துக்கு சென்று ரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள் எல்லாத்தையுமே வந்து அவன் வந்து துன்புறுத்தணும். உடனே இவனுடைய துன்புறுத்தல்கள் வந்து தாங்க முடியாமல் இந்திரனை நோக்கி அவன் வந்து போகிறாங்க. போன உடனே இந்திரன் என்ன பண்ணுறான், அந்த தேவர்களை எல்லாத்தையுமே அழைச்சிக்கிட்டு முப்பெரும் சக்திகள் சிவன், விஷ்ணு, பிரம்மன், இந்த 3 சக்திகள்கிட்ட போகிறான். போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த மாதிரி மகிஷாசுரனுடைய அந்த அவன் கொடுக்கும் துன்பங்களை இந்த தேவர்களால், ரிஷிகளால், முனிவர்களால் அனுபவிக்க முடியலை, இதிலிருந்து நீங்கள் தான் உங்களை வந்து ரட்சிக்கணும்னு சொல்லி இந்திரன் வந்து சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், சிவன், பிரம்மன், விஷ்ணு 3 பேருடைய நெற்றியிலிருந்து அப்படியே 3 ஒளிகள் அப்படியே போயிட்டு அந்த 3 ஒளிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி அந்த இடத்துல உருவாகுது. அந்த சக்தி தான் துர்க்கை. சிங்கத்தினூடாக 1000 கைகளுடன் அந்த சக்தி வந்து வெளிப்படுது. மிகவும் ஆவேசமாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் தான் அந்த 3 சக்திகளும் சொல்கிறாங்க, மகிஷாசுரனை உன்னால் தான் அழிக்க முடியும், அவன் வரம் பெற்றிருக்கின்றான், ஒரு பெண்ணால் தான் எனக்கு அழிவு வரணும்னு சொல்லி, அதனால் நீ தான் அழிக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே மகிஷாசுரனை அழிப்பதற்காக அந்த துர்க்கை தேவலோகத்தில் இருக்கும் அனைத்து ஆயுதங்களையும் 1000 கைகளில் எடுத்துக்கொண்டு சிங்கத்தினூடாக கர்ஜனை செய்கின்றார். அவருடைய அந்த கர்ஜனை சத்தம் கேட்டு அண்ட சராசரங்களில் இருக்கும் அனைத்து உயிர்களும் வந்து பயம் கொள்கின்றன. உடனே கடல் கொந்தளிக்கின்றது, பூமி வெடிக்கின்றது, மலைகள் விழுகின்றன. உடனே இவ்வாறாக சென்ற மகிஷாசுரனை வந்து அந்த போருக்கு வந்து துர்க்கை அழைக்கி, உடனே போய் ஒரு பெண்ணுடனான போர் செய்யணும்னு சொல்லி தனது சேனைகளை என்ன பண்ணுறான், அந்த சக்தியை அழிக்க சொல்லி முறையிடுறான். உடனே அந்த சேனைகள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆயுதங்களை எடுத்து அந்த சக்தியை வந்து தாக்குறதுக்காக அந்த அவர்களுடைய ஆயுதங்களை வந்து வீசுகிறாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய ஆயுதங்களையே அவர்களுக்கே திரும்பி போகுமாறு அந்த சக்தி பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுது, அந்த ஆயுதங்கள் அனைத்தும் அந்த அவனுடைய சேனை படைகளை அப்படியே வந்து இல்லாமக்கிறது. தனித்து நிற்கின்றான் மகிஷாசுரன். உடனே எருமை உருவம் கொண்டு அந்த துர்க்கையினூடாக போருக்கு போகிறான், முடியலை. குதிரை வடிவம் கொண்டு போர் செய்கின்றான், முடியவில்லை. யானை உருவம் கொண்டு போர் செய்கின்றான், முடியவில்லை. இறுதியாக பலதரப்பட்ட ஆவேசத்துடன் அதிகோபம் கொண்டு மீண்டும்
எருமை உருவத்துடன் அந்த துர்க்கையை தாக்க போன உடனே அந்த சக்தி என்ன பண்ணுது, அதனுடன் இருக்கின்ற அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு அந்த மகிஷாசுரனை வதம் செய்து அப்படியே அந்த இடத்துல வந்து அவன் மாண்டு போகும்படி செஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவரும் அந்த துர்க்கை தேவிக்கு நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றார்கள். இந்த ஒரு நிகழ்வாகவே இந்த நவராத்திரி துர்க்கை வழிபாடு செய்வதற்காக உதவுகின்றது. எனவே அது மாத்திரமன்றி இது ஒரு பெண்களுக்காக ஒரு எடுக்கப்படும் ஒரு நிகழ்வாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. இவ்வேற்பட்ட ஒரு நல்ல நாளில் தாங்களும் தங்களுடைய குடும்பங்களும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அனைத்து செல்வங்களையும் பெற்று பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியிலும் நல்ல முன்னேற்றங்கள் அடைவதற்காக துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும். துர்க்கையின் அருட்கடாட்சங்கள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.